சார்பாக முதல்ல வணக்கம் தெரிவித்துக் அதாவது இந்த ஒரு கூட்டமைப்புக்கு ஒரு பர்மிஷனை கொடுத்துட்டு எஸ்பி ஆஃபீஸில் பர்மிஷனை கொடுத்துட்டு அந்த கூட்டத்தை நடத்த விடாம ஓரளவு பர்மிஷன் கொடுக்குறாங்க. கூட்டத்தை நடத்த விடாம இது மக்கள் கருத்து சொல்றதுக்கு எதிரான ஒரு விஷயமா கருது. அதனால இந்த போராட்டத்தை இங்க வேற இடத்துல நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்கிறோம். என்ன பிரச்சனை அதாவது முக்கியமா நேயர்களுக்கு முக்கியத்துவம் கடந்த 3-4 மாதங்களாக நேயர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காத காரணமே இந்த பண்பலைக்கு எதிரான ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் போயிடுச்சு. அதை இதுக்கு முழு பொறுப்பு அங்க உள்ள இயக்குனரே சாரும். அதுதான் மெயினான பொறுப்பு. ஆனா நேயர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற நிகழ்ச்சியெல்லாம் மீண்டும் 3-4 மாதங்களுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே போல திரும்பி மீண்டும் வர வேண்டும். நேயர்கள் நிறைய பங்கு பெற வேண்டும். இந்த வானொலி ஒரு நாளைக்கு 1,20,00,000 பேர் கேட்கக்கூடிய ஒரு இந்தியாவுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வானொலி நிலையம். அதுலயும் இந்தியாவில் 2வது இடத்துல கமர்ஷியல் வருமானம் தரக்கூடிய ஒரு வானொலி நிலையம். இதை ஒரு சில அதிகாரிகளால இதோட தரத்தை குறைவாயிடக்கூடாது. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது இன்னொரு பெருமை. இது காரைக்கால் அம்மையார் சனீஸ்வர பகவான் கோயில், பள்ளிவாசல், சர்ச்சு எல்லாத்தையும் தாண்டி காரைக்கால் இன்னொரு பெருமைனா அது காரைக்கால் வானொலி நிலையம். அந்த வானொலி நிலையம் மேன்மேலும் வளர வேண்டும் ஒழிய கீழே தரம் தாழ்ந்து நேர்களுடைய மனத்தை புண்படுத்துகிற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது. இனிமேலும் இந்த அதிகாரம் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம்.